ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பானோஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நெய் சோறு, அதாவது கீ ரைஸ் தான் செஞ்சு கட்ட போகிறேன். ரொம்ப சிம்பிளான ரைஸ் இது. அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவைப்படும். சட்டுன்னு இதை செஞ்சு முடிச்சிடலாம். இது கூட நான்வெஜ் கிரேவி அப்புறம் குருமாலாம் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ குக்கரில் நல்ல உதிரியான கீ ரைஸ் எப்படி பண்ணலான்னு தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கீ ரைஸ் பண்ணுறதுக்கு நான் சீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன். பாஸ்மதி அரிசிலையும் பண்ணலை, ஆனால் பாஸ்மதி ரைஸை விட சீரக சம்பா ரைஸில் பண்ணுற கீ ரைஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது சீரக சம்பா ரைஸுங்கிறதால தண்ணியில் ஊற வைக்க வேணாம். 2 தடவை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக தண்ணியை எடுத்து விட்டுட்டு அப்படியே வச்சிடலாம். இது இருக்கட்டும். இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ரீஃபண்ட் ஆயிலும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் நான் சேர்த்துருக்கேன். ஃபுல்லாக நெய்யாவே ஊற்றி பண்ணோன்னா சாப்பாடு கொஞ்சம் திகட்டிரும். ஸோ பாதி அளவுக்கு நான் ரீஃபண்ட் ஆயிலும் பாதி நெய்யும் சேர்த்துருக்கேன். ரீஃபண்ட் ஆயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கலாம், நல்ல வாசமாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு சேர்க்குற மாதிரி அதிகமான ஸ்பைசஸ் எல்லாம் இதுக்கு சேர்க்கக்கூடாது. 2 பிரியாணி இலை, 2 அன்னாச்சிப்பூ, 3 கிராம்பு, 4 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, இதெல்லாம் தான் நான் சேர்த்துருக்கேன். நான் சொல்கிற இந்த அளவுகள்லாம் 1/2 கிலோ அரிசிக்கு சரியாக இருக்கும். ஸ்பைசஸ் எல்லாம் பொரிஞ்சதும் நீல வாக்கில் கட் பண்ண பெல்லாரி வெங்காயம் ஒரு 150 கிராம் சேர்த்துக்கலாம். 150 கிராம்ங்கிறது மீடியம் சைஸ் பெல்லாரி 3 சரியாக இருக்கும். சேர்த்துட்டு இதை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த கீ ரைஸுக்கு நம்ம மிளகாத்தூளை சேர்க்க மாட்டோம் இல்லையா? ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயை கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பை சேர்த்துட்டு இதை வதக்கி விட்டுக்கலாம். பிரியாணிக்கு நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்குவோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த கீ ரைஸ்க்கு வெங்காயத்தை வதக்கக்கூடாது. அதோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெங்காயத்தை வதக்கினா போதும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் அதில் பாதி அளவு மல்லித்தலையும் சேர்த்துட்டு இதை வதக்கி விட்டுக்கலாம். மல்லித்தலையும் புதினாவும் நல்லா சுருண்டு வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த கீ ரைஸுக்கு அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஸோ நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதும் ரஃபாக கட் பண்ண மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று இதோட சேர்த்துட்டு இதை வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி மசீர அளவுக்கு வதக்கக்கூடாது. தக்காளி ஓரளவு வதங்கினா போதும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சுன்னா கீ ரைஸோட கலர் சேஞ்ச் ஆயிரும். ஸோ தக்காளி கொஞ்சமாக வதங்கினா போதும். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதும் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்க்கணும். நான் இந்த உலக்கில் 1.5 உலக்கு அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 2.25 உலக்கு தண்ணி சேர்க்கணும். நான் 1/4 உலக்கு தண்ணியை குறைச்சிட்டு 2 உலக்கு தண்ணி தான் சேர்த்துருக்கேன் ஏன்னு சொல்கிறேன். இப்போ ரைஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த தண்ணி கொதிச்சு வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் 1/4 உலக்கு தண்ணி குறைச்சி சேர்த்துருக்கேன் இல்லையா? அந்த தண்ணிக்கு பதிலாக இப்போ 1/4 உலக்கு கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறேன். கீ ரைஸுக்கு தேங்காய் பால் சேர்க்கறதால இந்த ரைஸ் நல்ல மணமாகவும் இருக்கும். அதோட கலரும் நல்ல ஒயிட்டாகவே இருக்கும். தேங்காய் பால் சேர்த்துட்டு இதை கொதிக்க வைக்கக்கூடாது. முறக்கட்டி வரவும் கழுவி வச்சிருக்கிற அரிசியை குக்கரில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலுக்கு பதிலாக நம்ம பாலும் சேர்த்துக்கலாம். நல்ல கெட்டியான பாலாக சேர்த்துக்கணும். அரிசியை சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிறேன். பிரியாணி ஆகட்டும் கீ ரைஸ் ஆகட்டும் எப்பவும் சரியான அளவை விட உப்பு ஒரு கல் தூக்கலாக இருந்தால் தான் அதோட டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் உப்பு ஒரு கல் தூக்கலாக இருக்கிற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக கட் பண்ண மல்லி புதினாவை கொஞ்சமாக சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். என்னோட ஸ்டைலில் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? சிக்கன் கிரேவிக்கு குக்கரில் எண்ணெய் சேர்த்து சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பை சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். பொரிஞ்சதும் குட்டி குட்டியாக கட் பண்ண 2 பெல்லாரி வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் மீடியம் சைஸ் தக்காளி 2 ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதோட சேர்த்துக்கலாம். வீடியோ ஆனில் இருக்குன்னு நினச்சிட்டு நான் பாட்டுக்கு பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது வீடியோ பாஸில் இருக்குன்னு. அதான் இந்த கிளிப்பிங்லாம் மிஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சாரி. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். கூடவே கட் பண்ண மல்லி புதினாவை கொஞ்சமாக சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம்.
இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதும் மசாலா தூள்லாம் சேர்த்துக்கணும். நான் 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கிறேன். நான் இந்த கிரேவிக்கு ஒரு ஸ்பெஷலான மசாலா தூள் சேர்த்து செய்வேன். அதனால தான் நான் இதுக்கு மஞ்சள் தூள் சேர்க்கல, மிளகாத்தூளை கம்மியாக சேர்த்துருக்கேன். இந்த மசாலா தூள்லாம் நல்லா வதங்கினதும் கழுவி வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துட்டு சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் சொன்ன அந்த ஸ்பெஷல் மசாலா தூளை சேர்க்க போகிறேன். எங்கள் ஊரில் இருக்கிற எல்லா சிக்கன் கடையிலையும் இந்த மசாலா தூள் கிடைக்கும். இந்த மசாலா தூள் சேர்த்து செய்யும்போது சிக்கன் கிரேவி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலா தூள் இல்லைன்னா இதுக்கு பதிலாக மிளகாத்தூள், மல்லித்தூளை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. நான் இந்த ஒரு பாக்கெட் மசாலா தூளை சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். நாம் சேர்த்துருக்கிற மசாலா தூள்லாம் சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா சுருள வதக்கிக்கணும். இப்போ சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். சிக்கனில் இருந்தும் தண்ணி விடும், ஸோ அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம். இப்போ குக்கரை மூடி போட்டு சிக்கன் நல்லா குக் ஆகிற வரைக்கும் விசில் விட்டு எடுத்துக்கலாம். ப்ரெஷர்லாம் போனதும் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நம்மளோட சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோட கெட்டியான தேங்காய் பால் 1 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். தேங்காய் பேஸ்ட்டும் சேர்க்கலாம், ஆனால் அதை விட தேங்காய் பால் சேர்த்து பண்ணுறது கீ ரைஸ்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஸோ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். 2 கொதி வந்ததும் கொஞ்சமாக மல்லித்தழை தூவிட்டு இறக்கிடலாம். இந்த சிக்கன் கிரேவி கீ ரைஸ்க்கு மட்டும் இல்லை, பரோட்டா, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ்க்கு கூட வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குக்கர் ஒரு விசில் விட்டதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ப்ரெஷர்லாம் போனது ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நம்மளோட கீ ரைஸ் கமகம வாசத்தோட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக நெய்யில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு ரைஸோடு சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். இந்த கிஸ்மிஸ், முந்திரி பருப்பு சேர்க்குறதெல்லாம் நம்மளோட விருப்பம்தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக நெய்யை மட்டும் சேர்த்து கலந்து விட்டால் போதும். நெய்யை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நம்மளோட கீ ரைஸ் கமகம வாசத்தோட உதிரியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரைஸுக்கு சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.